பேப்பர் வந்து டிஸ்கிரிப்டிவாக இருந்துச்சு. அதை வந்து 2011லேருந்து மாற்ற ஆரம்பித்தாங்க. ஸோ 2011லேருந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பருங்கிறது 3வது பேப்பரை எடுத்துட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேப்பருக்கு ஜென்ரலாக இருக்கும், செகண்ட் பேப்பர் அதோட மேஜர் பேப்பராக இருக்கும். இதுவே காலையில் 2யும் எழுதிடுவீங்க. மதியானம் வந்து 75 அதாவது ஒரு மீதி இருக்கிற மார்க்குக்கு வந்து மதியானம் நீங்கள் எக்ஸாம் வந்து எஸ்ஏ டைப்பில் எழுதுகிற மாதிரி இருக்கும், பேராகிராஃபாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து தான் வந்து 2012ல் அதை கொடுத்துருந்தாங்க. ஒரு 7 வருஷம் 2012லேருந்து 2019 வரைக்கும் இதுக்கான சிலபஸ் வந்து ஸ்ட்ரக்சர் மாற ஆரம்பிச்சிச்சு. பேப்பர் வந்து மொத்தம் வந்து 3 பேப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 3 பேப்பரை கொஞ்சமாக குறைச்சி 2015-16லேருந்து பேப்பரை ஒன்றா மாற்ற ஆரம்பித்தாங்க. கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகினதும் இந்த காலகட்டத்தில் தான். ஸோ எல்லாமே போய் ஒரு சென்டரில் போய் எக்ஸாம் எழுதி அதை பேப்பர் வேல்யூவேட் பண்ணுறதை அப்படியே கொஞ்சமாக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக மாற்ற ஆரம்பித்தேன். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக மாற்றோடனே டைம் ரொம்ப லாப்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டை கொடுக்க ஆரம்பித்தோடனே பேப்பர் 1 ஜென்ரல் பேப்பர், பேப்பர் 2னா மேஜர், அவ்வளோதான்.